ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். நம்ம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 17வது பாசுரத்தின் விளக்கத்தை சிந்திக்க இருக்கிறோம். 16வது பாசுரத்துல நந்தகோபருடைய வாயில் காப்பாளனை எழுப்புறாங்க. இப்போ இந்த 17வது பாசுரத்துல நந்தகோபரையும் யசோதா தேவியையும் கண்ணனையும் பலதேவரையும் எழுப்புறாங்க. நம்ம தொடர்ந்து இந்த பாசுரத்தின் விளக்கத்தை சிந்திப்போம். இந்த பாசுரத்தின் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், பாருங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பையும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஆரம்பிக்கிற பொழுதே நந்தகோபாலுடைய சிறப்பை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. முதல் பாசுரத்துல கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபாலன் குமரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 16வது பாசுரத்துல நாயகனாய் நின்ற நந்தகோபாலன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த 17வது பாசுரத்துல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அறத்தினுடைய சிறப்பை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டாள் நாச்சியார் 2வது பாசுரத்திலையும் அறத்தினுடைய சிறப்பை சொல்லியிருப்பாங்க. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 17வது பாசுரத்திலையும் அறத்தினுடைய சிறப்பை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அம்பரமே தண்ணீரே சோரே, அம்பரம்னா வஸ்திரம் ஆடைகள், தண்ணீர் தண்ணீர் பந்தெல்லாம் அமைத்து தண்ணீர் கொடுக்கிறது, சோரே அன்னதானம், அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா, எம்பெருமான்னா அந்த ஆயர்குலத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடியவரே. இந்த நந்தகோபாலர் எப்படிப்பட்டவராம்? அம்பரமே தண்ணீரே சோரேன்னு சொல்றாங்க. இது எல்லாமே போதும் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு தானம் செய்யக்கூடியவராம். இந்த தானத்தை பெறக்கூடியவர்கள் போதும் அப்படின்னு சொல்லி திருப்தி அடையும் அளவிற்கு, அவர்கள் திருப்தி அடையும் அளவுக்கு இதையெல்லாம் தானம் செய்வாராம். அததான் இந்த இடத்துல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா, இதெல்லாம் போதும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, இந்த தானத்தை பெறக்கூடியவர்கள் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தானம் செய்யக்கூடியவரை, அறம் செய்யக்கூடியவரை, அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. நந்தகோபாலா எழுந்திருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது யசோதா தேவியை எழுப்புறாங்க. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அப்படின்னு சொல்றாங்க. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, இந்த ஆயர்குலத்தில இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கொழுந்தாக இருக்கக்கூடியவளே, குலவிளக்கே, இந்த குலத்துக்கே விளக்காக இருக்கக்கூடியவளே. 5வது பாசுரத்துல கண்ணனை சொன்னாங்க இல்லையா, ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, ஆயர்குலம் சிறக்கிறதுக்கு அவதாரம் செய்தவனே, ஆயர்குலத்துக்கே விளக்கு மாதிரி இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த 17வது பாசுரத்துல யசோதா தேவியார சொல்றாங்க, குலவிளக்கே, இந்த குலத்துக்கே விளக்காக இருக்கக்கூடியவள், இந்த குலம் விளங்க அருள் செய்யக்கூடியவள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குலத்துக்கே விளக்காக இருக்கக்கூடியவள், அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. குலவிளக்கே எம்பெருமாட்டி, ஆயர் குலத்துக்கே தலைவியாக இருக்கக்கூடியவள் யசோதா அறிவுராய், நீங்க எழுந்திருச்சு எங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆயர் குலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கொழுந்தாக இருக்கக்கூடியவளே, இந்த குலத்துக்கே விளக்காக இருக்கக்கூடியவளே, எங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவளே யசோதா தேவியை எழுந்து எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கண்ணனை எழுப்புறாங்க. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பாசுரத்திலையும் அந்த ஓங்கி உலகளந்த பெருமாளுடைய சிறப்பை பாடியிருப்பாங்க. இப்ப இந்த 17வது பாசுரத்திலையும் ஓங்கி உலகளந்த பெருமாளுடைய சிறப்பை சொல்றாங்க. அம்பரம் ஊடறுத்து, அம்பரம்னா வானம், அந்த வானத்தை கிழித்து கொண்டு இந்த பெருமானுடைய திருவடியானது, ஓங்கி உலகளந்த பெருமானுடைய திருவடியானது அந்த வானத்தை கிழித்து கொண்டு மேல போச்சான். அவர் ஒரு காலால மண்ணுலகத்தை எல்லாம் அளந்தார், இன்னொரு திருவடியால விண்ணுலகத்தை எல்லாம் அளந்தார்ல. அப்போ அந்த விண்ணை கிழித்து கொண்டு அவருடைய திருவடி மேல போயிடுச்சான். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அம்பரம் ஊடறுத்து, அந்த வானத்தை கிழித்து கொண்டு ஓங்கி உலகளந்த, அப்படி ஓங்கி உலகளந்த பெருமானே, கும்பர் கோமானே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே,
ஏன்னா தேவர்களுக்காகத்தானே பெருமான் திருவிக்கிரமனாக அவதாரம் செய்த. தேவர்களுக்கு அவங்களுடைய ராஜ்யத்தை திரும்ப கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தானே பெருமான் ஓங்கி உலகளந்தார். அதுதான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே, உம்பருவோமானே, உறங்காது எழுந்திராய், சீக்கிரம் எழுந்திரு, உறங்காமல் எழுந்து வா, உறங்காமல் எழுந்து வா அப்படின்னு சொல்றாங்க. உறங்காது எழுந்திராய். அடுத்தது பலராமனை எழுப்புறாங்க. செம்பொற் கழலடி செல்வா பலதேவா அப்படின்னு சொல்றாங்க. செம்பொன்னிலான் ஆன வீரக்கடலை தன்னுடைய திருவடியிலே அணிந்திருக்கக்கூடியவரே, பலதேவரே, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். உம்பியாகிய உங்களுடைய தம்பியாகிய கண்ணனும் நீங்களும் கண்ணுறங்குனது போதும், உறங்குனது போதும், சீக்கிரம் எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் எழுப்புறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஆக இந்த பாசுரத்துல அறத்தினுடைய சிறப்பையும் சொல்றாங்க. அதாவது மற்றவர்கள் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தானம் செய்யக்கூடியவர் நந்தகோபாலர் அப்படின்னு சொல்லி அவருடைய சிறப்பை சொல்றாங்க. நந்தகோபாலரையும் யசோதா தேவியாரையும் கண்ணனையும் பலதேவரையும் இந்த பாசுரத்துல எழுப்புறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.